இயல் 3 உரைநடை. இயற்கையை போற்று. பாடம் அறிமுகம். மனிதனுக்கு இறைவனால் கொடையாக வழங்கப்பட்டது இயற்கை. மனிதன் இன்று வரை இயற்கை வளங்களையே சார்ந்திருக்கிறான். அதை அறிந்தே நம் முன்னோர் இயற்கையை காத்தனர். நமது சக்திக்கு அப்பாற்பட்ட பல அதிசயங்களை இயற்கை நிகழ்த்தி வருகிறது. மனிதர்களும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணம் செயல்பட வேண்டும். இயற்கையை நேசிப்பது மட்டுமல்ல, அதை பாதுகாப்பதும் அவசியம். இது நமது கடமை மட்டுமல்ல, பொறுப்பும் ஆகும். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்பது போல் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு இயற்கையை காப்போம். வாழ்க்கை மதிப்பு. மரம் செடிகளை வளர்ப்பதன் அவசியம், இயற்கையை நேசிப்பது, இயற்கை வளங்களை பாதுகாத்தல், நகரமயமாதலால் ஏற்படும் விளைவுகள். மனிதனுக்கு இயற்கையை வழங்கியதுதான் இயற்கை வளங்கள் ஆகும். பழங்காலத்தில் இருந்து இன்று வரை மனிதன் இயற்கை வளங்களையே சார்ந்திருக்கின்றான். அதை உணர்ந்தே நம் முன்னோர்கள் இயற்கையை பாதுகாத்து வந்தனர். பூமியின் இயற்கை வளங்களான நீர், மண்வள உயிரினங்கள், தாதுக்கள் மற்றும் பல உள்ளன. அதிகரித்து வரும் நகரமயமாதல், தொழில்மயமாதல், மக்கள் தொகை பெருக்கம் ஆகியவற்றால் ஏற்படும் விளைவுகளால் நீரில்லாத ஆறுகள், பாசடைந்த மண் போன்றவை ஏற்பட்டு இயற்கை வளங்கள் அழிந்து போகின்றன. நாட்டில் 1/3 பங்கு வனம் இருக்க வேண்டும். ஆனால் தற்போது 20 விழுக்காட்டிற்கும் குறைவாகவே உள்ளது. இதனால் வருடத்திற்கு 50 தினங்கள் பெய்ய வேண்டிய மழை 20 தினங்களுக்கு குறைவாகவே பெய்கிறது. பெரிய நகரங்களில் உள்ள பெரும்பாலான தொழிற்சாலைகள் அவற்றின் கழிவு நீர் ஆறுகளில் கலப்பதால் உயிர்வளி குறைந்து விடுகிறது. அதனால் உயிர்வாழ் உயிரினங்கள் பெருமளவு அழிந்து விடுகின்றன. நகர விரிவாக்கத்தால் நகரங்களை ஒட்டிய கிராமங்களில் பெருமளவு மரங்கள் வெட்டப்படுவதால் மரங்களில் கூடு கட்டி வாழும் பறவைகள் மற்றும் நிழலுக்கு ஒதுங்கும் விலங்கினங்கள் இருக்க இடமின்றி அழிந்து வருகின்றன. கடுமையான வெப்பத்தை தணிக்க பசுமையான செடி கொடி மரங்களை வளர்ப்பது அவசியம். மனிதன் இப்பூ உலகில் உயிர் வாழ அவனது சக்திக்கு அப்பாற்பட்ட பல அதிசயங்களை இயற்கை நிகழ்த்தி வருகிறது. நாம் சுவாசிக்கும் காற்று முதல் நாட்டின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து மூலப்பொருள்களையும் அளிப்பது இயற்கையே ஆகும். சுற்றுலா தலங்களை விலங்குகள், பறவைகள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணம் சுற்றுலா பயணிகள் பார்வையிட வேண்டும். வருங்கால தலைமுறையினரின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இயற்கை வளமிக்க பசுமையான சோலைகள், காடுகள், மரங்கள், உயிரினங்கள், புல்வெளிகள், பயிர் வகைகள், ஆறுகள், ஏரிகள், கடலோர நீர்நிலைகள் ஆகியவற்றை பாதுகாப்பது நமது கடமையாகும். பசுமையை அழித்துவிட்டு வெறும் புல்லும் மண்ணும் இருந்தால் நாடே பாலைவனமாகிவிடும். இயற்கையை நேசிப்பது மட்டுமல்ல, அதை பாதுகாப்பதும் அவசியம். இது கடமை மட்டுமல்ல, பொறுப்பும் ஆகும். இயற்கை நமது முப்பாட்டனார் நமக்கு விட்டு சென்ற சொத்து அல்ல. எதிர்கால சந்ததியினர் வளமாக வாழ நாம் விட்டு செல்ல வேண்டிய வளமாகும். இயற்கை வளங்களின் இன்றியமையாமை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை உண்டாக்க ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 28ஆம் நாள் உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளில் இயற்கையை பாதுகாக்க நம்மால் முடிந்த செயலை செய்ய வேண்டும். ஒவ்வொரு மழை துளியும் கூட இயற்கையின் கொடைதான். இதனை இழந்து மனிதர்களால் வாழவே இயலாது. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்பதை நினைவில் வைத்து நாம் எல்லாரும் ஒன்றுபட்டு இயற்கையை காப்போம்.